Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேரிங் கிராஸ் மத்திய பேருந்து நிலையம் படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அனீஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் அனீஷ், இந்த கோடை மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக அவ்வப்போது கனமழையுடன் மிதமான கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேரிங் கிராஸ் மத்திய பேருந்து நிலையம் படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு குன்னூர் பகுதியில் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கீழ்கோத்தகிரியில் 8 சென்டிமீட்டர் மழையும், பர்லியார் மற்றும் எடப்பள்ளியில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் மொத்தமாக 1099.90 மில்லிமீட்டர் மழையும், சராசரியாக 33.97 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த மிதமான கனமழையின் காரணமாக தற்பொழுது நகரின் பல பகுதிகளில் கடும் குளிரானது வாட்டி எடுக்கிறது. தற்பொழுது இந்த மழையின் தாக்கமானது அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து அதிகரித்து கனமழையாக தற்பொழுது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகளிலும் மற்ற பள்ளமான இடங்களிலும் மழை நீரானது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. அம்ரோத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அனீஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.